இப்போ என்னன்னா சிம்மத்துக்கு வந்து யூனிக்கான குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது ராசி மண்டலத்தில். அதுக்கு காரணம் வந்து நவக்கிரகத்துடைய ராஜா சூரியன். நவக்கிரகத்துடைய ராஜா சூரியனை சுற்றி தான் நவக்கிரக மண்டலம் அப்படிங்கிறது இயங்குது. ஸோ தலைமை பண்புகள், தலைமை பொறுப்பில் இருக்கிறது, தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி கொள்வது, இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது. நான் வந்து பிறவியிலே நான் வந்து பெரிய ஆள் தான், நான் ராஜா தான். ராஜாவாக இருக்க மாட்டானோ இல்லையோ, ராஜாவாக உள்ள நினைக்கிறது. நினைக்கணுமே முதல்ல. நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி நல்லது செய்கிறோமோ இல்லையோ, நல்லது செய்யணும்னு நினைக்கணும். அந்த எண்ணம் வந்தாலே நல்லது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அதை நினைக்கிறது. சிம்மத்துக்கு அஷ்டம சனி. சூரியனுக்கு சனிக்கும் ஆல்ரெடி ஜென்ம பகை. சூரியன் எங்கே உச்சமானாலும் சனி அங்கே நீச்சமாயிடும். சனி உச்சமாகிற இடத்துல சூரியன் நீச்சமாயிடும். அவ்வளவு ஒத்துமை. ஸோ இந்த சூரியனுக்கு வந்து இந்த ராசிக்கு வந்து சனி பெரிய கெடுதலை செய்வார் அப்படிங்கிறது தான் அத்தனை பேருடைய நம்பிக்கை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சயின்ஸை டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு பிளானட்டுமே, நீங்கள் சனி மட்டும் இல்லை, கிரகங்கள் வந்து மனிதனை தண்டிக்கிறதுக்கோ இல்லை மனிதனை வந்து துன்புறுத்தி வேடிக்கை பார்க்குறதுக்கோ, அவங்க வந்து ஒரு சாடிஸ்ட் ப்ளஷர் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது. கிரகங்கள் ஒரு மனிதனை பிரச்சனை கொடுக்கறதுக்கு காரணம் அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கான வேலை தான். நீங்கள் ஒரே இடத்துல எல்லாமே நல்லா நடக்குது ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் அப்படின்னு அவன்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா வெறுத்து போயிருப்பான். நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து நல்லா நினச்சதை படிக்கிறான், கல்யாணம் ஆகுது, வீடு வாங்குறான், குழந்தை பிறக்குது, நல்ல வாகனங்கள், நல்ல ஒரு அந்தஸ்து, எல்லாம் என்னையா வாழ்க்கைன்னு கேட்பான். அப்போ நீங்கள் அதே நிலையில் தானே இருக்கீங்க. நான் சொல்கிறது பொருளாதார நிலையில் நீங்கள் முன்னேறதில்லை, மனநிலையில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்.